அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கும்போது ஒரு சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியே ஒரு சுப செலவுகள் உருவாகும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்வும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும். அதனால உங்களுக்கு ஒரு செலவுகள் உருவாகும் அப்படிங்கிறதுதான். நீங்க கல்வி கடனுக்காகவோ அல்லது தொழில் கடனுக்காகவோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அது அப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கும். ஏன்னா 2ல கேது அப்படிங்கும் போது கண்டிப்பா சாப்பாடு விஷயத்துல சரியான, அதாவது நிறைய உழைப்பீங்க, அந்த சரியான நேரத்துக்கு உங்களால சாப்பிட முடியாம போகும். அப்ப அந்த நேரம் தவறி சாப்பிடும்போது உங்க உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏமாக இருக்கும். உங்களோட அசிடிட்டி ஆகிறது, ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஒரு ஒவ்வாமை கொடுக்கறது, அல்சர் ஆகிறது, இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படும். அதிகப்படியான தண்ணீர் குடிங்க. ஒரு ஜூஸு, பல வகைகள், உடனடி ஜூஸு, இயற்கையான முறைகள்ல இருக்கக்கூடிய உணவுகளை, இயற்கையான முறையில இருக்கக்கூடிய பல வகையான ஜூஸுகள்ல இதெல்லாம் நீங்க குடிக்கும்போது கண்டிப்பா உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல கால் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். முதுகு உங்களுக்கு வலி ஏற்படுறதுக்கு கூடும். அதனால இந்த மாதத்துல அந்த அசிடிட்டி ஏற்படும் போது உங்களுக்கு முதுகு வலியும் ஏற்படும். அப்ப நீங்க உடல் நலத்துல கவனம் செலுத்துறது சாப்பாட்டுலதான் நீங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே போல இந்த மாதத்துல மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல வெளிநாட்டுக்கு படிப்புக்காக வெளிநாடு போறேன், இல்ல வேலைக்காக வெளிநாடு முயற்சி பண்றேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு உருவாகும். புகழ் கௌரவம் எல்லாமே கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அதே போல தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு சிறு சிறு ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உருவாகும். இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ள வழிபாடு பாத்தீங்கன்னா குரு வழிபாடு தான். ஒரு ஜீவ சமாதி, சித்தர்களோட ஜீவ சமாதி சென்று ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறதான். இந்த மாதம் முழுக்குமே உங்களுக்கு அற்புதமான மாதம் தான். மாணவர்கள் அதிகமாக நல்லா உழைக்கணும், மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதுல மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிகழும். நீங்க எதிர்பார்த்த விஷயம் நல்லதாவே நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. நன்றி.